இங்க பிரச்சனை நமக்கும் ஹோட்டலுக்காருங்க தான். தேவையில்லாம எதுக்கு டெல்லியில போய் இழுத்துன்னு வரீங்க? அது மேடல் அழுவுறது எல்லாமே நடிப்பு தானா? இந்த தேர்தல் திமுகவுக்கும் ஊழலுக்கும் எதிரான தேர்தல். சூடா சமோசா வாங்க 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 வாங்க. ஆஹா வாப்பா வாப்பா, கூட்டம் அதிகமா இருக்குது. என்ன கதைன்னு பார்த்தா வேலூர் பக்கம் எல்லா மக்களும் கிளம்பி போயின்னே இருக்கிறாங்க. சரி என்னப்பா வேலூர் பக்கம் எல்லாம் போறீங்களா, ஏதாச்சும் சுத்தி பார்க்க போறீங்களா இல்ல எங்கன்னா போறீங்களா அப்படின்னு கேட்டா டக்குன்னு சொல்லிவிட்டாங்க. டிவிக்கு பரப்புரையாமல இன்னைக்கு பிகிலிகார அங்க போய் விசில சத்தமா ஊத போறாரு போல. அப்படிதான் சத்தமா ஊதுவாருன்னு பார்த்தா அங்க ஏதோ சில சல்லாமல வேலை எல்லாம் நடந்திருக்கு. பாவம் மனுஷன் அங்கேயே அழுதுட்டு இருக்காரு போல. அவர் என்ன பேசிக்கிறாரு அப்படின்னா, எட்ட உடனே எங்க அண்ணனை சொல்ல முடியுமா, இந்த குட்டி ஸ்டோரி சொல்லி ஆரம்பிக்கிறதெல்லாம் தான் அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய தனி ஐக்கான்னே சொல்லலாம். ஒரு குட்டி கதையில இருந்து ஆரம்பிப்போமா? எல்லாம் சினிமாடல் குட்டி ஸ்டோரி பார்த்திருப்பீங்க. அரசியல்லே குட்டி ஸ்டோரி சொல்லக்கூடிய ஒரு ஆள் அது எங்க அண்ணன் விஜய் மட்டும்தான். அது என்ன ஸ்டோரி சொன்னார்னா, ஒரு காளை மாடு ரோட்ல திரிஞ்சு அட்டுஞ்சு யாருக்கு அடக்காம திரிஞ்சுனுக்குது. அதை அடக்கணும் அப்படின்னா ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட காளை அடக்கணும். முன்னாடி அனுபவம் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியல. ஒரு சின்ன பையன் மட்டும் அப்படி கெத்தா மாசா போய் புல்லுக்கட்டு எடுத்து குத்துட்டு அடக்கி எடுத்துன்னு வந்துட்டானா. இதுதான் அதுக்கான நேக்கு. அந்த நேக்கு தெரிஞ்சா போதும், பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய அந்த முறை தெரிஞ்சா போதும், நம்ம மத்ததெல்லாம் எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பேசினுக்கிறாரு. என் பக்கத்துல ஒருத்தன் அதை பார்த்துட்டு கமெண்ட் கொடுக்குறான்பா. நான் டென்ஷன் ஆயிட்டேன். நானு என்ன சொல்றான் அவன், ஏன்பா அந்த நுணுக்கெல்லாம் தெரிஞ்சா நீ ஏன் கரூர்ல அத்தனை பேரை சாவு விட்ட, இல்ல அந்த இடத்துல நீ போய் மருத்துவரை பாத்துருங்கல்ல, அந்த நுணுக்கம் தெரியாம தானே இருக்கிற. சரி அது கூட பரவாயில்ல, ஏதோ ஆக்சிடென்ட் நடந்து போச்சு, வீட்டுலாம் காப்பாற்ற முடியாது, மருத்துவர் கையில இருக்குது. அந்த நுணுக்கம் தெரிஞ்சா நீ ஏன் உன் ஜனநாயகன் படத்தை நேரத்துக்கு வெளியே விட்டுருக்கலாமே, ஏன் விடாம இருக்கிற அப்படின்னு. அந்த நுணுக்கம் தெரிஞ்சிருந்தா அந்த அஜித்தா புள்ள கார் முன்னாடி உள்ள விட்டுருக்க வேணாமே, நீங்களே ஈஸியா பாத்துட்டு இருக்கலாமே இப்படின்னு அந்த பையன் உட்காந்து கேட்கலாம். எட்டு விட்டா ஒண்ணு போயிட்டான், உட்காந்து பாத்தியா பாக்கணுமா போனோமா அப்படின்னு இருக்கணும். அதை விட்டுட்டு இதெல்லாம் என்ன அநியாயமா இல்ல? அந்த பையன் கேட்கலாமா அப்படியே? அப்புறம் நான் டென்ஷன் ஆயிடுவேன். யாராச்சும் எங்க தலைவர் ஏதாச்சும் சொன்னீங்க நான் டென்ஷன் ஆயிடுவேன். இன்னொரு பக்கம் தலைவர் அத்து சொன்னாரு பாருங்க, ஐயோ சூப்பரான ஒரு மேட்ரு. இங்க நடக்கிறது எலெக்ஷன் நமக்கும், அதாவது தீய சக்தியான திமுகவுக்கு தூய சக்தியான டிவிகேவுக்கும் தான். தமிழ்நாடு தான் விஜய், இந்த விஜய் தான் தமிழ்நாடு. தூய சக்தி டிவிகேவுக்கும் தீய சக்தி டிஎம்கேவுக்கும் தான் இந்த போர். இதுல இடையில போய் இவரு ஸ்டாலின் சார் காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. என்ன அது என்டிஏக்கு நமக்கு தான் போட்டி, டெல்லிக்கு தமிழ்நாட்டுக்குமான போட்டி அப்படின்னு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னாரு. டக்குன்னு ஒருத்தன் சொல்லிட்டான்ப்பா, டென்ஷன் ஆச்சு. என்ன சொல்றேன் முன்னாடி எங்க அண்ணன் சொன்னாரு, காமெடிலாம் கேட்டாரு, நறுக்குன்னு கேட்டார்ல. ஸ்டாலின் மூஞ்ச எங்க திரும்ப வச்சு ஒரு தெரியல. ஏன்னா இவர் கேட்டாரு, என்ன சார் பிஎம் ஆகிறதுக்கு எதனா எலெக்ஷன் நிக்கிறீங்களா, சட்டமன்ற தேர்தல் சார், எம்எல்ஏ எலெக்ஷன் நடக்குது, இதுக்கு எதுக்கு நீங்க தேவையில்லாம போய் அவரெல்லாம் இழுக்கிறீங்க அப்படின்னு கேட்டதா. அந்த பையன் மறுபடியும் போனவன் எட்டி விட்டெல்லாம் திரும்பி வந்து கேக்குறான், இதுக்குதான் கொஞ்சமாச்சு அரசியல் அறிவு இருக்கணும் அப்படின்றான்ப்பா. எனக்கு டென்ஷன் ஆச்சு. ஏன்டா அதே என் தலைவர் அரசியல் அறிவு இல்லாமலே இங்க இருக்கிறாரு, அரசியல் அறிவு இருக்கிறதுனாலதான் அவர் மேடையில நின்று பேசினுங்கிறாரு. நீ இன்னும் உட்காந்து ரீல்ஸ் தள்ளினுங்கிற, வாழ்க்கையில முன்னேறவே மாட்ட, வேலைக்கெல்லாம் போகாம சும்மா உட்காந்துக்கிற. ஏன்பா உங்க தலைவருக்கு அரசியல் தெரிஞ்சிருந்தா நான் வேலைக்கு போகாம சும்மா உட்காரேன்னு அதை தானே அவர் பேசணும். அதை விட்டு இந்த எலெக்ஷனுக்காக மட்டும் பேசுறாரு என்ன நியாயம் கேட்டான்பா. எனக்கு என்ன பதில் சொல்றது தெரியல. ஆனா காட்டுறது கரெக்டா தான் இருந்துச்சு. அதுக்குதான் சொன்னேன், வாடா என் கடையில வேலை இருக்குது, நான் 2 வேலை தரேன், நீ எடுத்து போட்டு செய்யி, சமோசா மாட்டி அது பேஸ்ட் தடவை ஓட்டு எண்ணெயில போட்டு ஏடு அப்படின்னு நான் 4 வேலை தரேன், அந்த வேலைலாம் எனக்கு தெரியாது, நான் படிச்சுக்கிறேன்றான். என்ன என்னை பார்த்தா எப்படி இருக்குது, இந்த வேலைக்கு தான் போகணுன்னு எதனா இருக்குதா, அப்ப நாங்கெல்லாம் என்ன கேவலமான ஆளுங்களா அப்படின்னு கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் அவங்க சொல்லி கொடுத்து பண்றது எல்லாம் டிஎம்கேவோட சதி. அந்த பையன் பக்கத்திலே உட்காந்துக்கிறான், பக்கத்திலே உட்காந்து என்னை வெறுப்பேத்துறதுனே உட்காந்துக்கிறான். இது ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும், இன்னொரு பக்கம் அவர் சொன்னது இந்த டெல்லிக்கு இதுக்குமான இது மேட்ரு என்ன சொன்னான் அந்த பையன். இன்னும் என்ன சொன்னானா, ஏப்பா இந்த திருப்பரங்குன்ற மேட்ரு, அது மட்டும் இல்லாம இந்த கிறிஸ்டின் இது உடைச்சது, அப்புறம் என்டிஏ கூட்டணி தான் இங்க ஜெயிக்கணும் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறது, இந்த பக்கம் ஒரு பக்கம் கொங்கு பெல்ட் சைடோ கன்னியாகுமரி சைடோ ஒரு 2-3 சீட் அவங்க ஜெயிச்சது, இதெல்லாம் அவங்க வாழ்ந்துனே வந்துங்கிறாங்க பிஜேபி. அப்படிதான் அவங்களுக்கு எதிராக தான் இங்க நடக்குது
இவங்க வந்து தமிழ்நாட்டை வஞ்சிச்சுக்கிட்டே இருக்கிறாங்கோ, நிதி ஒதுக்கீட்டுல தமிழ்நாடு பக்கம் எதையும் கொடுக்கவே மாட்டாங்க, கல்விக்கான நிதி எதையும் கொடுக்க மாட்டாங்க, இவங்க நிதி எதையும் கொடுக்கவே மாட்டாங்க, அப்ப இவங்களை பத்தி பேசாம இருக்கிறது என்ன நியாயம் அப்படின்னு கேக்குறாரு. இப்போ இப்படிலாம் அந்த பையன் கேட்டுதான், அந்த பையன் கேக்குறது நியாயம் தானே இந்த பக்கம் ஒருத்த உட்காந்து சொல்றான். ஆளாளுக்கு என்னை சுத்து போட்டு வச்சுக்கிறாங்க, நான் தனியா மாட்டிக்கினேன், என்ன பேசுறது தெரியல எங்க அண்ணன். ஏன்னா நாங்க புதுசா வந்துக்கிறோம் அரசியலுக்கு, ஓகேவா, எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் ஆயிருச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. எங்க அண்ணன் போன வாட்டியே சொல்லிட்டா, அப்படி ஊழல் பண்றதுல எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. உள்ள ஊழல் பண்ணி ஏமாத்தி வச்சுக்கிறாங்க எல்லாம். அப்படி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் நடக்கிறது சூப்பர் ஸ்டார் மாடல் ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி, சூப்பர் ஸ்டாருக்கான ஆட்சி, சூப்பர் ஸ்டார் மாதிரி நடக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. என்ன சூப்பர் ஸ்டார் மாதிரி நடக்குது? அப்ப நடந்துச்சு சூப்பர் ஸ்டார் மாதிரி, ஸ்டாண்டர்டா நடந்துச்சு. அப்ப சூப்பர் ஸ்டார் மாதிரி நடந்தது என்னன்னா, காமராஜர் காலத்திலயும் அண்ணா காலத்திலயும் எம்ஜிஆர் காலத்திலயும் நடந்துச்சு. ஆனா இவர் காலத்துல என்ன நடக்குது, இப்ப என்ன நடக்குதுன்னா, சூப்பர் ஸ்டாண்டப் காமெடியன் மாதிரி ஆட்சி நடத்தினுக்கிறீங்க அப்படின்னு போட்டு கிழிச்சிட்டாரு. ஸ்டாண்டப் காமெடியன் மாதிரி நடத்தினுக்கிறாரு. என்ன நல்லா காமெடி பண்ணிக்கிறாரு தெரியுமா ஸ்டாலின்? நான் சொல்றேன், நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், இப்படி இந்த திட்டங்கள்லாம் போட்டு காமெடி பண்றாரு. மகளிர் விடுதிகள் வச்சிருக்காங்களா, இது ஒரு காமெடியா? இந்த காமெடி. இன்னொரு பக்கம் இலவச பேருந்து விடுறாங்களே, இது விடியல் பாயிண்ட் திட்டம், எப்படிப்பட்ட காமெடி இதெல்லாம். இன்னொரு பக்கம் அப்படியே போச்சுன்னா மகளிர் உரிமை தொகை 5000 ரூபாய் வர போட்டுரு. எலெக்ஷனுக்காக பாக்குற வேலைதான், எவ்வளவு குத்தாலும் வாங்கி வச்சுங்க அன்னைக்கே சொல்லிட்டாரு. என் தம்பி ஒருத்தன் இருக்கிறான், ஒரு சின்ன பையன் ஒருத்தன், அவன் என்ன பண்ணா, அந்த 5000 ரூபாய் வாங்க கூடாதுன்னு அவங்க அம்மா சொவுலயே ஒண்ணு விட்டுக்கிறான். அந்த 5000 ரூபாய் முக்கியம், அந்த 5000 ரூபாய் வாங்க கூடாது. என்ன எங்களை பார்த்தா எப்படி இருக்குது? வேணாம் எங்களுக்கு உதவித்தொகை வேணாம். அன்னைக்கே எங்க அக்கா வந்து ஸ்டேஜ்லயே நின்று போட்டு சொல்லி இருக்குது. இருந்தாலும் நம்ம சின்ன பசங்க தேர்லாம் சொல்லணுமா, எல்லாம் தலைமையில அவங்களே டீல் பண்ணிப்பாங்க, அதெல்லாம் தேவையில்லாத ஒண்ணு. அப்படியே வந்தீங்கன்னா இன்னொரு பக்கம் ஒண்ணு, எங்க அண்ணன் விஜய் என்ன ரொம்ப மனசு சங்கடப்பட்டுருச்சு. ஒரு நெருக்கமான அவருக்கும் மக்களுக்குமான தொடர்பை பத்தி சொன்னார். ரத்தமும் சதையுமா உயிரும் உடலுமா இருக்கக்கூடிய ஒரு அப்படின்னு சொன்னாரு பாருங்க. சொல்லிட்டு அடுத்த டைலாக் ஒண்ணு சரியா சொன்னாருங்க. சென்சிட்டிவான சென்டிமெண்ட் எங்களுக்கே கல்ல கலை வச்சு ஸ்டேஜ்ல அப்படியே ஓரமா போய் சென்சிட்டிவான சென்டிமெண்ட், அது சென்சிட்டிவான சென்டிமெண்ட். அழுக ஆரம்பிச்சிட்டாருங்க. அதான் இந்த பாவி பசங்க என்ன சொல்றாங்க, அதெல்லாமே ஸ்கிரிப்ட் பேப்பரே வந்துருச்சுன்னு சொல்லி ஒரு பேப்பர் எடுத்து ஓட்டினுங்கிறானுங்க. இவனுங்களை மட்டும் கையில கட்டினானுங்க, ஏஐல ஃபுல்லா ரெடி பண்றது இவனுங்க. அது ஸ்கிரிப்ட் எல்லாம் கிடையாது, அதுல வேற தெளிவா வேற போட்டிருக்குதான். என்னன்னு, இதை வந்து எந்த அளவுக்கு சத்தமா சொல்ல முடியுமோ கத்தி சொல்லணும், அதுக்கப்புறம் அப்படியே ஓரமா நின்று மைக்க விட்டு ஓரமா வந்து அழுகணும், அதெல்லாம் அதை சொல்லிக்குதான். அப்படியே அங்க நடக்கிறத பார்த்து எவனோ ஒருத்தன் இங்கேயே உட்காந்து கையில எழுதிட்டு டைப் பண்ணிட்டு அதை இவனுங்க வந்து ஏஐல ரெடி பண்ணி போட்டு உடனே சொல்லிடுறானுங்க ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிடுச்சுன்னு. ஏப்பா முன்னாடியே பேப்பர் வச்சு பேசுறாரு, அவரு நான் ஸ்கிரிப்ட் வச்சா பேசுறாரு, நியாயமா சொல்றீங்களா? ஏன்னா கொஞ்சமாச்சும் மனசாச்சுக்குதா? அது மட்டும் இல்லைங்க, அந்த மலைவாழ் மக்களுக்கு திட்டங்கள்லாம் சிலது அடுக்குனாருங்க வேற லெவல்ல. கல்வி தகுதி, அதாவது இந்த சென்ட்ரல்ல இருந்து வரக்கூடிய இந்த கல்வி எல்லாமே வந்து மக்களுக்கு புரியுற மாதிரி, மாணவர்களுக்கு புரியுற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ண சொன்னேன். எனக்கு ஃபில் பண்ண சொன்னீங்கன்னா எனக்குலாம் கஷ்டம், ஏன்னா நம்ம படிக்காத போல படிக்க முடியாது, நம்ம ஃபில் பண்ண கஷ்டம். இப்ப இந்த பையன் உட்காந்து ரீல்ஸ் பார்த்துட்டு தான் பாருங்க, அவனை கேளுங்க அவன் ஃபில் பண்ணுவானு. அவன்லாம் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்றவங்க, அவனுக்குலாம் இங்க இதெல்லாம் தெரியாது. அவனுக்குலாம் புரியுற மாதிரியான ஒரு அமைப்பு கொண்டு வரணும் அப்படின்னா அது விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தாதான் பண்ண முடியும். இன்னொரு பக்கம் பெண்களுக்கான ஒரு தேவையான சுதந்திரம், பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதி அப்படின்னு சொன்னாருங்க. அந்த பக்கத்துல ஒருத்தர் தான் ஓட்டாவன், என்னை பார்த்தது ஓட்டான். என்ன சொன்னானா, இப்ப அந்த திருவண்ணாமலையில ஒரு பொண்ணு சாதி ரீதியா ஒடுக்கப்படுறாங்களே அப்படின்னு கேட்டான். டென்ஷன் ஆயிடுச்சு. அது திமுக சதியில வந்த ஒண்ணு, அது திமுக சதியில அவங்க திணிச்சு விட்டது. இன்னொன்னு இந்த புள்ள அஜிதா புள்ளை இழுத்துட்டான். டென்ஷன் ஆயிடுச்சு, வச்சிருப்பேன் போ சொல்ல அவனை. அந்த புள்ள மட்டும்தான் அதுவுமே ஒரு பக்கம் திமுக சதி. ஆனா அந்த புள்ள கனிமொழி ஏத்து நிக்கிறேன்னு சொல்லிச்சு, கனிமொழியை சொல்லி அனுப்பிச்சுக்கிறாங்க, என்னை ஏத்து நிப்பாங்க போய் சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுக்கிறாங்க. அதனால நடக்கிற ஒரு செயல் தான் இதெல்லாம் வந்து. அப்புறம் இன்னொரு பக்கம் தஞ்சாவூர்ல ஏதோ ஒரு பெண்மணி வந்து எப்பா என்னால மன உடைச்சல் தாங்க முடியலன்னு வாய்ஸ் நோட்ல ரிலீஸ் ஆச்சு. அது
அப்படிலாம் சொல்லினுங்கிறாங்க, அவன் திரும்ப திரும்ப சொல்லினுக்கிறான். இன்னொரு பக்கம் அப்படியே பாத்தீங்கன்னா இந்த நடுராத்திரி 1 மணிக்கு மாவட்ட செயலர் ஒருத்தர் போயிட்டாரு இப்ப அந்த பெண்ணோட வீட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லி ஒருத்தன் ஏதோ மாவட்டம் சொன்னா மறந்துட்டேன் நானு. புல்லாம் சொல்லின்னா எங்க தலைவரை பார்த்தா எப்படி தெரியுது, அவர் வேணா சொல்லலாம் ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் இந்த எலெக்ஷன்ல நடக்க போறது நிக்க போற தேர்தல்ல போய் ஓட்டு போட்டு வர்றது மட்டும் உங்க வேலை கிடையாது, உங்க வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் வேட்பாளரா நிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அப்ப என்ன ஒவ்வொரு செயலுக்கும் விஜய் தான் காரணம் அர்த்தமா? எப்ப அது போற போகல ஏதோ மேடைக்காக சொல்றதுதான், அதுக்குன்னு அவன் என்ன பண்ணாலும் அது காரணம் விஜய் தானா? விஜய் போய் கேட்பீங்களா? அவங்க பண்றதெல்லாம் தப்பு வந்து விஜய் கேட்பாரா? கேட்க மாட்டாரு. அதெல்லாம் அவருக்குன்னா இதுதான் வேலையா? ஸ்டாலின் சார் எதுக்குற வேலை இருக்குது, அங்க எவ்வளவு நெருக்கடி கொடுக்குறாங்க தெரியுமா? இந்த வேலையெல்லாம் விட்டு அவரை போய் இப்ப தேவலாம் பேசுங்க. யாரும் திமுக கார பண்ற சதி, இது எல்லாமே திமுகவுடைய சதி. அவங்க தான் மொத்தமா போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மலைவாழ் மக்களுக்கு பஸ் மருத்துவ வசதி வேணும்னு சொல்ல சூப்பரான திட்டம்ப்பா. இந்த பஸ்ல ஒருத்தன் பையன் சொன்னா முன்னாடி நின்னு கத்துறான்ப்பா. அவன் என்ன கத்துறான் அப்படின்னா, பஸ்லாம் ஆடிக்கமலையில 2024 விட்டாங்கோ. அடிக்கமலையா அது 2025 விட்டாங்கோ. 2023 பொன்முடியில 10 மலை கிராமங்களை அப்படி கனெக்ட் பண்ணி வரா மாதிரி அந்த மலைவாழ் மக்களுக்கு எல்லாம் பஸ் வரா மாதிரி 2023 வந்து விட்டுட்டாங்க. இந்த ஆட்சியில வந்தது அப்படின்னு சொல்லி என்னைய குத்தி காட்டுறான். ஏன் அப்புறம் ஏன் ஒரு பெண்ணு மட்டும் வந்து எனக்கு சிற்றுண்டி அதாவது சின்ன பஸ்ஸாச்சு விடுங்க, மினி பஸ் விடுங்க அப்படின்னு சொல்லி ஏன் கேட்டாங்க? அது காரணம் நான் கேட்டாங்கல்ல. இன்னொரு பக்கம் நீங்களே சில வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஆரத்தி எடுத்து வரவேற்றாங்கல்ல, அதெல்லாம் என்ன கதை அப்படின்னு சொல்லி என்னைய பார்த்து கேட்கறான்ப்பா. அவனுக்கு நான் என்ன பதில் சொல்றது? தலைவரா நீ பாட்டு மேல எதனா பேசி விடுற, நான் இங்க பதில் சொல்ல முடியாம தவிக்கிறேன். அதுக்கு நம்ம கொஞ்சம் ஆதாரங்களை அள்ளி விடு. நம்ம டிவிக்கு பக்கம் இருக்குதுல்ல சோசியல் மீடியா சைடு, அதுல விட்டுரு. தலை பசங்க எல்லாம் பார்த்துருவானுங்க. இது மட்டும் இல்லாம பெண்கள் பாதுகாப்பு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையனை பத்தி தெரியுமான்னு சொல்லி கேட்டு வச்சுக்கிறாங்க. செங்கோட்டை யார், என்னப்பா, என்ன பண்ணா என்னப்பா? பெண்கள் பாதுகாப்பு எங்களுக்கு முக்கியம், தலைவர் வந்தா செய்வாரு, தலைவர் வந்தா இது எல்லாத்தையும் செய்வாரு, ஆல்ரெடி இருக்குதுன்னு சும்மா போய் சொல்லுங்கிறாங்க. என் தலைவருக்கு தெரியும் அவர் சொல்றது மட்டும்தான் எல்லாமே உண்மை, ஸ்டேஜ்ல போய் அழுகுதுதான் பொய்யின்றாங்க, சுத்தி ஏமாத்திட்டு இருக்காங்க. என் தலைவன் வந்தாதான் இது எல்லாத்துக்கும் இந்த தீய சக்தியான திமுகவுக்கு அது இருக்கும். அதுவும் இல்லாம இந்த ஊழல்வாதி ஊழல் கட்சி பண்ற கட்சி பாவன் டக்குன்னு என்னைய பார்த்து அவன் கேட்கறான், அவங்க எல்லாம் ஊழல் பண்றாங்கன்னா நீ என்ன பண்றன்னு என்னை பார்த்து கேட்கறான். அவன் 1.5 கோடி எதுக்கு அபராதம் போட்டாங்கன்னு என்னை கேட்கறான். எனக்கு என்ன தெரியும் 1.5 கோடி எதுக்கு அபராதம் போட்டாங்க தெரியுமா? எனக்கு தெரியுமா? தலைவரு தான் தெரியும் 1.5 கோடி எதுக்கு அபராதம் போட்டாங்க. அதுவும் உடனே போடல, இவங்க 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு போடுறாங்க. அதெல்லாம் நீங்க அப்பயே போட்டிருக்கணும். இவ்வளவு லேட்டா போடுறீங்கன்னா அதுக்கு காரணம் என்ன? போய் சதி பண்றீங்க. நாங்க வர போறோம்னு உங்களுக்கு முன்னாடியே கணிச்சு ஜோசியரை வச்சு மை போட்டு பார்த்து இவன் பாட்சிக்கு வர போறான் அப்படின்னு சொல்லி நீங்க சதி பண்ணிருக்கிறீங்க. ஆகவே என் தலைவனை ஒடுக்குவதற்காக முடக்குவதற்காக அழுத்தம் கொடுக்கிறீர்கள். அதனால் மக்களே நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் என்னன்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். பார்த்து முடிவு பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஆட்சி மாற்றம் கன்ஃபார்ம்.